ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. நம்ம இன்றைக்கி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா ரொம்பவுமே சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டு எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் சிக்கன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆனியன் மட்டுமே போதும். ஆனியன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கனை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பக்கோடா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.